இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்டான நிறுவனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஜோகோ கார்ப் நிறுவனத்துலேருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஹையர் டெக்னிக்கல் நாலேஜும் தேவைப்படாது, அதாவது கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருந்தால் போதும். அண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் போதும் இந்த கம்பெனிக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னா கேடஸ் ஸ்டூடெக் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. லூலு குரூப் இன்டர்நேஷனல் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து பார்த்தா இந்த லூலு குரூப் இன்டர்நேஷனல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த 3 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஜோகோ கார்ப் நிறுவனத்துலேருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் ஜாப் ரோலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோகோ கார்ப் சென்னை லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்றது தான் இந்த ஜாபுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோலு. ஜாப் இன்ஃபர்மேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது ஒர்க் லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி டைப்பில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜோகோலேயே வந்து பார்த்தா நிறைய இண்டஸ்ட்ரி டைப் இருக்கும். அதில் வந்து பார்த்தா நீங்கள் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற இண்டஸ்ட்ரி டைப்பில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படி வந்து பார்க்கும்போது ப்ரொவைட் வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட் டு இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் ஓவர் ஃபோன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட் கால்ஸ். இது வந்து பார்த்தா எந்த மாதிரியான ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஷுட் பி ஏபிள் டு பில்ட் எ ரேப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து வித் கஸ்டமர் வித் கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட் கம்யூனிகேஷன், ஃபோக்கஸ் டு பி ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரிசொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எங்கேஜிங் வித் டெக்னிக்கல் டீம் ஃபார் ப்ரொவைடிங் ஃபாஸ்டர் ரிசொல்யூஷன் டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் த டெக்னிக்கல் கண்டென்ட் டீம் டு ஐடென்டிஃபை கேப்ஸ் இன் த ஹெல்ப் மாடியூல். நெக்ஸ்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தா ஒரு லெஸ் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தா நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் அந்த நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேடஸ் ஸ்டூடெக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். வாக்கின் இன்டர்வியூ வந்து என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30th May அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கின் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினி டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினி டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிடெக் இன் ஏரோநாட்டிக்ஸ், நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 6 வேகன்சிஸ் வந்து இந்த ரோலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் டைம் வந்து பார்த்தா 10:30 AM வந்து ரிப்போர்ட் டைமிங் இருக்கும். ஸ்கில்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆட்டோ கேட் தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் வந்து ISO ட்ரா, சாலிட் ஒர்க்ஸ் ப்ரோ, நெக்ஸ்ட் கேட்டையா ஆர் எனி அதர் 3D சாஃப்ட்வேர் நாலேஜ். இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ், அதாவது 3D சாஃப்ட்வேர் நாலேஜில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கேடஸ் ஸ்டூடெக் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ன லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஆதார் கார்டு வந்து வேணும், நெக்ஸ்ட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காப்பி வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகேட், ஐசோட்ரா, சாலிட் ஒர்க்ஸ், ப்ரோ, கேட்டையா இதில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ், 3D சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு சாஃப்ட்வேராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா லூலு குரூப் இன்டர்நேஷனல் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொச்சி லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் கொச்சி லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டேலண்ட் அக்யூஷன்,
நெக்ஸ்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டேலண்ட் அக்யூஷன். நெக்ஸ்ட் மூணாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அப்படின்ற ரோல் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் டேலண்ட் அக்யூஷன் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டேலண்ட் அக்யூஷன் அப்படின்ற ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மினிமம் 2 yearsலேருந்து மேக்ஸிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவதாக கொடுக்கப்பட்டிருக்க ரோல் என்ன அப்படின்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அப்படின்ற ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் 2 yearsலேருந்து மேக்ஸிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஹெச்ஆர் ஜெர்னலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும், இந்த ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தா மேல் அண்ட் ஃபீமேல் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நாலாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் 2 yearsலேருந்து மேக்ஸிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பி a part of வேர்ல்ட் கிளாஸ் பீப்புள் ஓரியன்டட் குளோபல் ஆர்கனைசேஷன். இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களால் வாட்ஸ்அப்பில் ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ண முடியும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ this is JP signing off.